அனைவருக்கும் வணக்கம். பிப்ரவரி 6 அதாவதுங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தை மாத கடைசி வெள்ளியும் பஞ்சமி திதியும் ஒன்றா சேர்ந்து வருது. இந்த பிப்ரவரி 6ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது இன்னைக்கு தாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, மகாலட்சுமி தாயாரை வழிபடுறதுக்கூடிய மிகச்சிறந்த நாள். அப்புறம் பஞ்சமி திதினால் வராகி அம்மனை வந்து வழிபடுறதுக்கும் மிகச்சிறந்த ஒரு முக்கியமான நாள் இது. இந்த நாளில் நம்ம ஒரு முக்கியமான வழிபாடை செய்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் அத்தனை கடன்களும் தூர போயிடும் அப்படின்னு நம்பப்படுதுங்க. நம்மளோட கஷ்டங்கள் குறைந்து வாழ்க்கையில் ஒரு சுபிக்ஷம் ஏற்படும். பொதுவாகவே நம்ம வந்து வராகி அம்மனை வந்து வழிபடுறதுனால நம்ம மேலே உள்ள கண் திருஷ்டி, இது செய்வினை கோளாறு, இது மாதிரி நம்ம மேலே யாரும் ஒரு பொறாமை குணம் கொண்டு இருந்தாங்கன்னாக்கா இது மாதிரி ஒரு கெட்ட நிகழ்வு எல்லாம் தூரம் போயிடுங்க. அதுவும் இந்த முக்கியமான பஞ்சமி திதியில் வெள்ளிக்கிழமை, அதுவும் தை வெள்ளியில் நம்ம இந்த வழிபாட்டை செய்கிறதுனால நம்மளோட வாழ்க்கையில் செல்வங்கள் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். நம்மளோட கஷ்டங்கள் குறைய ஆரம்பிக்கும். அதுக்கு முக்கியமாக ஒரு 5 இலைகள், பஞ்சமி திதி அப்படிங்கிறதுனால இந்த முக்கியமான 5 இலைகள் இருந்தால் போதுங்க. நம்ம வந்து இந்த வழிபாடை செய்யலாம். அதுக்கு முதல்ல நம்ம வீட்டில் உள்ள ஓமவள்ளி இலை, கற்பூரவள்ளி இலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இலை இருந்துச்சுன்னா போதுங்க. அதில் ஒரு 5 இலை எடுத்துக்குங்க. இந்த கற்பூரவள்ளி இலை வந்து அவ்வளோ ஒரு விசேஷமானது. அதுவும் இந்த பஞ்சமி திதியில் இந்த வழிபாடை கற்பூரவள்ளி வச்சு நம்ம ஒரு விளக்கேற்றுறதாகட்டும், நம்ம அர்ச்சனை செய்கிறதாகட்டும், இந்த வழிபாடு வந்து மிகச்சிறந்த ஒரு நல்ல ஒரு பலன்களை கொடுக்குங்க. அதனால் இந்த கற்பூரவள்ளி இலையில் ஒரு 5 இலை எடுத்துக்குங்க. அதை வந்து நீங்கள் சுத்தப்படுத்தி வச்சுக்குங்க. கற்பூரவள்ளி இலை வந்து வீட்டில் இருக்கிறது அவ்வளோ ஒரு விசேஷம், மகாலட்சுமி அம்சம் கொண்டதுங்க. அதுவும் வந்து இந்த பஞ்சமி திதியில் வராகி அம்மனுக்கு நம்ம வந்து வச்சு வழிபாடு செய்கிறது மிக மிக சிறப்பு. அதனால் இது வீட்டில் ஒரு சின்னோண்டு ஒரு டப்பா, உடஞ்ச டப்பாவில் வச்சிங்கன்னா கூட அழகாக இது வந்து முளைச்சிக்குங்க. சும்மா மண்ணில் வந்து ஒரு குச்சி ஊனி வச்சிங்கன்னா கூட அது முளைச்சிக்கும். சொந்த வீடு இல்லைங்க, நான் எப்படி விற்கிறது அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. அவங்களுக்காக தான் இதை சொல்கிறேன். நீங்கள் வந்து சொந்த வீட்டில் இருந்தீங்கன்னாக்கா அழகாக கொள்ளையில் சின்ன ஒரு குச்சை ஊனி வச்சாங்க, அதுவே நிறைய படர்ந்து போய்க்கும். இது வந்து ஒரு மிகச்சிறந்த மருத்துவ குணமும் கொண்டதுங்க. இது வீட்டில் இருந்தாலே லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும். மருத்துவ குணமும் அவ்வளோ சக்தி வாய்ந்த மருத்துவ குணம் உள்ளது. சளி பிரச்சனைக்கு வந்து அவ்வளோ ஒரு தீர்வு இதில் இருக்குது. அதே மாதிரி சொறி சிரங்கு இது மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து இதை நம்ம வந்து வாரத்துக்கு 3 நட 4 நட நம்ம ஒரு கஷாயமாகவோ இல்லை வெறும் இலையை கூட அலசிட்டு பறித்து திங்கலாங்க. உள்ள கெட்ட நீரெல்லாம் இது வெளியாக்கிறோம். அதனால் இந்த கற்பூரவள்ளி இலையில் ஒரு 5 இலை எடுத்துக்குங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா செம்பருத்தி இலை தாங்க. இந்த செம்பருத்திலே நிறைய வகைகள் இருக்குது. அதுவும் இந்த ஒத்த செம்பருத்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதாங்க மிக மிக முக்கியமான சக்தி வாய்ந்த இந்த செம்பருத்திலே இந்த ஒத்த செம்பருத்தி தான் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதனால் அந்த இலைகளில் ஒரு 5 இலை எடுத்து நீங்கள் சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. அதில் உள்ள இந்த பூ இருக்குது பார்த்திங்களா, அந்த பூவும் அவ்வளோ ஒரு விசேஷங்க. இந்த பூவை வந்து எல்லா கடவுளுக்கும் நம்ம வச்சு வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி இந்த பூ வந்து மருத்துவ குணம் அதிகமாக உள்ளதுங்க. ஹார்ட் பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த பூ வந்து நம்ம அதை 4-5 பூ எடுத்து தண்ணியில் நல்லா அலசிட்டு அதை கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிக்கும் பொழுது ஹார்ட் பிரச்சனைக்கு தீரும். ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது. ரத்தம் நிறைய ஊறும். அதனால் இந்த செம்பருத்தி இலையில் 5 இலை எடுத்து நீங்கள் நல்லா அலசிட்டு அதோட வச்சுக்கோங்க. இந்த கற்பூரவள்ளி இலையோடையே வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு முக்கியமான இலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மாதுளை இலை தாங்க. இது எல்லாமே எங்கள் வீட்டில் இருந்ததுனால நான் அப்படியே அதை உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். இது வந்து உங்கள் வீட்டில் இருந்தால் எடுத்துங்க, இல்லை வெளியில் அக்கம் பக்கத்தில் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக அதில் ஒரு 5 இலை நீங்கள் எடுத்துக்குங்க. இந்த மாதுளை இலையும் அவ்வளோ ஒரு விசேஷமானதுங்க. அதோட இந்த மாதுளம் பூவும் அவ்வளோ விசேஷங்க. விநாயகர்லேருந்து அனைத்து கடவுளுக்கும் இந்த மாதுளம் பூவும் வச்சு வழிபடுறது நல்ல ஒரு பலன்களை தரும். அதனால் 5 இலையை, இந்த மாதுளை இலையையும் 5 இலையை அதோட சுத்தப்படுத்திட்டு சேர்த்துக்குங்க. 4வதாக பார்த்திங்கன்னா மருதாணி இலைகள் தாங்க. இந்த மகாலட்சுமிக்கு உகந்த இந்த மருதாணி இலை அவ்வளவு விசேஷங்க. இந்த மருதாணியில் அனைத்துமே விசேஷம்தான். என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த மருதாணி இலை, மருதாணி பூ, மருதாணிக்காய், அதுவும் அந்த காய்ந்த மருதாணி இலைகளை வந்து நம்ம வாசலில் கட்டும் பொழுது அத்தனை தீய சக்தியையும் அதை அடித்து விரட்டுமாங்க. அதேமாதிரி மருதாணி பூவை நம்ம கொத்தா பறிச்சுட்டு வந்து வாசலில் வைக்கும் பொழுது நேர்மறையாற்றல் நம்மளை தேடி வரும் அப்படின்னு நம்பப்படுதுங்க. அதனால்
அந்த மருதாணி இலைகளை ஒரு 5 இலைகள் நீங்கள் எடுத்துக்கோங்க. 5வதாக பார்த்தீங்கன்னாக்கா மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த துளசி இலைகள் தாங்க. இந்த பஞ்சமி திதி அன்னைக்கு அதுவும் கூடவே சேர்ந்து வர இந்த வெள்ளிக்கிழமையில் இந்த துளசி இலை வழிபாடு மிகவும் நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்குங்க. உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீர்ந்து, உங்களுடைய நோய் நொடிகள் தீர்ந்து, அதாவது உங்களுக்கு அடமான நகைகள் இருந்தால் சீக்கிரம் உங்களுக்கு வீடு சேருங்க. என்னங்க இந்த 5 இலைகள்னால இந்த வழிபாடெல்லாம் செஞ்ச உடனே எப்படி நகைகள்லாம் வரும் அப்படின்னு கேட்காதீங்க. கண்டிப்பாக ஒரு நம்பிக்கையோடு நம்ம இந்த பஞ்சமி திதியில், அதுவும் இந்த மிகச்சிறந்த தை வெள்ளி கடைசி வெள்ளியில் நம்ம வராகி தாயாரை நினைத்து இந்த வழிபாடை செய்யும் பொழுது, அதுவும் நம்பிக்கையோடு செய்யும் பொழுது ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு லோன் கிடைக்கலாம், மூதாதையர் சொத்து கிடைக்கலாம், இல்லை சம்பள உயர்வு ஏற்படும், வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை கிடைச்சி அது மூலமாக இது மாதிரி ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்குங்க. சும்மா கூரையை பிச்சுட்டு கொட்டும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம செய்யக்கூடாது. எதையுமே ஒரு நம்பிக்கையோடு நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த காரியங்கள் நிறைவேறுங்க. அதனால் இந்த துளசி இலையும் 5 இலைகளை நீங்கள் சுத்தப்படுத்திட்டு அந்த இலைகளோடையே சேர்த்துக்குங்க. இந்த ஒரு தாம்பாளத்தை எடுத்து இந்த 5 வகையான இலைகளையும் 5 இலைகள் எடுத்துங்க. ஒன்றுலையும் 5 இலைகள் எடுத்துக்குங்க. கூடவே ஒரு 3 கிராம்பு, 3 ஏலக்காய், அதாவது மொட்டோடு இருக்கிற 3 கிராம்பு, 3 ஏலக்காய், விதைகள் வெளியில் வராமல் இருக்கிற 3 ஏலக்காய் எடுத்துக்குங்க. அப்புறம் கொஞ்சம் பச்சை கற்பூரம் எல்லாம் கலந்து இந்த 5 இலைகள் எடுத்துருக்கோம் இல்லையா, 5 வகையான இலைகளில் 5 எடுத்துருக்கோம் இல்லையா, இதோட ஒரு 5 1 ரூபாய் காயின், பஞ்சமி திதியாக இருக்கிறதுனால 5 1 ரூபாய் காயினும் அதோடு சேர்த்து எடுத்து அந்த தாம்பாளத்தில் வச்சுருங்க. எப்பொழுதும் போல் நீங்கள் ஒரு அகலில் நெய் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாட்டை தொடங்குங்க. உங்களோட வழிபாடு என்னவோ, உங்களோட கோரிக்கைகள் என்னவோ அதை அம்பாள்கிட்ட அன்னைக்கு நீங்கள் வைங்க. என்னுடைய கடன்கள் சீக்கிரம் தீர வேண்டும், எனக்கு பொன்பொருள் சேர வேண்டும், அதுவும் வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரோட அருளும் வராகியம்மனோட அருளும் சேர்ந்து கிடைக்கும். அதனால் உங்களோட வேண்டுதலை என்ன கோரிக்கைகளோ அதை கண்டிப்பாக அன்றைய தினம் நீங்கள் வைங்க. உங்கள் வழிபாடை முடிச்சுட்டு நீங்கள் எது நெய்வேத்தியம் இருக்குதுன்னா வச்சு நீங்கள் தூப தீப ஆராதனையை காமிச்சிட்டு நீங்கள் அந்த தாம்பாளத்தில் வச்ச அந்த பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, அந்த 5 ரூபாய் காயின், அந்த 5 இலைகள் எல்லாம் இருக்குது இல்லையா, அது அப்படியே சாமி பாதத்தில் இரவு முழுவதும் இருக்கட்டுங்க. மறுநாள் சனிக்கிழமை அதை எடுக்க வேண்டாம். 3ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அப்படியே அதை எடுத்து ஒரு மஞ்சள் துணி இல்லைன்னா வெள்ளை துணி இருந்தாலும் அதில் நீங்கள் மஞ்சள் கலந்து அந்த துணியில் ஒரு முடிச்சா போட்டு நீங்கள் உங்களோட பணம் வைக்கிற பீரோவில் நீங்கள் காசு எங்கே வச்சு எடுப்பீங்களோ அந்த இடத்துல நீங்கள் இதை முடித்து அப்படியே வச்சுருங்க. இது அடுத்த மாதம் நீங்கள் ஒரு நல்ல நாளில் இது மாதிரி வெள்ளிக்கிழமை என்றைக்கு நீங்கள் சாம்பிராணி போடுவீங்களோ அன்னைக்கு இதை 1 மாதம் கழித்து தான் இதை எடுக்கணும். 1 மாதம் கழித்து நீங்கள் சாம்பிராணி போடுற அன்றைக்கி, இல்லை பஞ்சமி தேதி, இல்லை அடுத்த மாதம் வர பஞ்சமி தேதி கூட இதில் நீங்கள் எடுக்கலாம். சாம்பிராணி போடுற அன்றைக்கி இதை எடுத்து அந்த காயினை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை பூஜை பொருட்கள் வாங்குறதுக்கு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு பூ வாங்குறது, வாழைப்பழத்தில் வாங்குறது, இது மாதிரி பூஜை பொருட்கள் வாங்குறதுக்கு வச்சுக்கிட்டு இந்த பொருள்கள் எல்லாத்தையும் அப்படியே நீங்கள் சாம்பிராணி போடுவீங்கள்ல அதில் போட்டுருங்க. இந்த சாம்பிராணி நீங்கள் அதில் போடுறதுனால உங்கள் வீட்டில் உள்ள கெட்ட சக்தி எல்லாம் போய் நல்ல ஒரு எதிர்மறை ஆற்றல் ஃபுல்லாக உங்கள் வீட்டிலேருந்து போயிடுங்க. நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் உங்களை தேடி வரும். உங்களுடைய கடன்கள் எல்லாம் அடைந்து உங்களோட வாழ்க்கை நல்ல ஒரு வளமான வாழ்க்கையாக மாறுங்க. உங்களுக்கு இந்த 5 இலைகள் இப்போ நான் வீட்டில் இருந்துச்சு, நான் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிட்டேங்க, நான் எடுத்துக்குவேன். உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ஓமவல்லி இலை கிடச்சா கூட போதுங்க. அது 1 கிடைச்சாலே போதும். இல்லை 5 இலை கிடைக்கலன்னா கூட ஒரு இலை கிடச்சா கூட போதுங்க. அந்த ஒரு இலையை வச்சு கூட நம்ம அன்றைக்கி இந்த பஞ்சமி நாளில் நம்ம இந்த வழிபாடை செய்யலாம். இந்த வழிபாடை நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 8 to 9, அதாவது இன்றைக்கி தாங்க 8 to 9 சுக்கிர கோரையில் செஞ்சிங்கன்னா மிகவும் விசேஷங்க. உங்களுக்கு அத்தனை ஐஸ்வர்யங்களும் உங்களை தேடி வரும். நீங்கள் கொடுத்து ஏமாந்து போன பணம், வேறு எதுவும் முக்கியமான பொருள்கள் அது கூட உங்களை தேடி நீங்கள் இந்த வழிபாடை செய்கிறதுனால அலறி அடிச்சுட்டு உங்கள்கிட்ட கொண்டு கொடுப்பாங்க. அதனால் நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யுங்க. இன்றைக்கி நீங்கள் சொல்ல வேண்டிய முக்கியமான மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக அப்படிங்கிற மந்திரத்தை உங்களால் எத்தனை
முறை முடியுமா சொல்லுங்கள். முக்கியமாக 27 முறை சொல்கிறது நல்லது, இல்லை 108 முறை சொல்கிறது நல்லது, இல்லை அவ்வளோதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது அப்படின்னா ஒரு 9 முறையாவது நீங்கள் இதை சொல்லுங்கள். இந்த பச்சை கற்பூரம், அப்புறம் கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் பணத்தை ஈர்க்கக்கூடிய முக்கியமான பொருள்கள். அதோடு நம்ம துளசி இலைகள், இந்த முக்கியமான இலைகள்லாம் வச்சுருக்கும் பொழுது நமக்கு பணத்தையும் நம்ம பொன் பொருள் சேர்க்கையும் ஈர்த்து கொண்டு நமக்கு கொடுக்கும். அதனால தான் நம்ம இந்த முடிச்சை நம்ம பணம் வச்சு எடுக்கிற இடத்துல வைக்கணும்னு சொல்கிறோம். அதனால் இதை நீங்கள் பீரோவில் வைக்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த பூஜைகளை செய்யுங்க. கண்டிப்பாக மகாலட்சுமி தாயாரோட அருளாலும் வராகி அம்மாவோட அருளாலும் உங்களுக்கு அத்தனை வளங்களும் உங்களை சேரும். உங்களுடைய கடன்கள் விரைவில் அடையும். உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நன்றி.